ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ரஹீமா சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னு நான் உங்களோட இறைச்சி கஞ்சி எப்படி செய்கிறேன்றதை தான் ஷேர் பண்ணிக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இறைச்சி கஞ்சி செய்கிறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் சின்ன வெங்காயம் கொண்டு கட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 பச்சை கொச்சிக்காய், ஒரு சின்ன தக்காளி, அதுமாதிரி ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை இந்த காட்டிக்கிற மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிக்கோங்க. அப்போ இவ்வளவு தான் இதுக்கு கட் பண்ணிக்கொள்ள வேண்டிய சாமானங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை அரிசி ஒரு 1.5 சுண்டு மாதிரி நல்லா கழுவி தண்ணி சேர்த்திக்கிறேன். தண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் நார்மலாக நாங்கள் சோறு வேவுறதுக்கு வைக்கிற அளவை விட கூடையாகவே வைக்கணும். சோறு நல்லா குழஞ்சி வர மாதிரி நாங்கள் வைப்போமே தண்ணி, அந்த மாதிரி நல்லா கூடையாக தண்ணி வைக்கணும். தண்ணி கூடையாக வச்சுட்டு அதில் பார்த்திங்கன்னா நாங்கள் கட் பண்ணி வச்சிருந்த எல்லாத்தையும் ஒனியன், தக்காளி, பச்சை கொச்சிக்காய், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 1.5 டீஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கோங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா பீஃப் முள்ளோடு வைக்கிற மாதிரி அந்த முள்ளாக வைக்கிற பீசஸ் தான் இதுக்கு சேர்த்துக்கொள்ளணும். அப்போ தான் டேஸ்ட் ஆகிக்கும். அப்போ அது உங்களுக்கு ஈக்கிற அளவு சேர்த்துக்கோங்க. நாங்கள் ஒரு 250 கிராம்ஸ் மாதிரி தான் சேர்த்திப்பேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி போட்டேன் ஃபஸ்ட்டுக்கு. அப்போயும் போதாமல் போச்சு. திரும்ப ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்க்க வந்துச்சு. ஏனெண்டா இதில் இறைச்சியெல்லாம் போட்டிக்கிறோம், அதோடு இன்னும் பாலெல்லாம் சேர்க்க போல் உப்பு போதாமல் போகும். ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் எதுக்குமே 2 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு பொறவைக்கு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் பார்த்திங்கன்னா சொன்னால் ஒரு 1 டீஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கோங்க. எப்போவுமே சொல்கிற மாதிரி ப்ரெஷர் குக்கரில் அந்த தண்ணி வெளியே வராமல் வைக்கிறதுக்கு ஒரு சில்வர் ஸ்பூன் உண்டு. இப்போ நான் காட்டின மாதிரி ஒரு அகண்டு ஸ்பூன் உண்டு மேலால் போட்டுகிட்டே ப்ரெஷர் குக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த ப்ரெஷர் குக்கரில் உங்களோட சில பேர்கிட்ட ப்ரெஷர் குக்கரில் பீஃப் வேவுறதுக்கு எடுக்கிற டைம் டிஃப்ரென்ஸ் ஆகும். அப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 5 விசில் மாதிரி வச்சுருந்தோம். உங்களோடையில் இன்னும் டைம் எடுக்குமெண்டா நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி விசில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆகினதுக்கு பிறகு நாங்கள் இதை வேறு ஒரு சட்டியில் சேர்த்துக்கொள்வோம். இப்போ பார்த்திங்கன்னா இப்படி கீழால் அடி பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா அதுபோல் சுரண்டி எடுத்துடாதீங்க. நார்மலாக கஞ்சியில் குயிக்காக இந்த ரோஸ் ஸ்மெல் வந்துடும். அது வந்தால் குடிக்க இல்லாமல் போய்த்திடும். அதனால் நீங்கள் மேலால் மட்டும் எடுத்துக்கோங்க. உங்களோட ரோஸ்டாக இல்லாட்டி ஃபுல்லாக எடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக பெப்பரும் கியூமினும் சேர்த்து நான் நல்லா இடித்து வச்சுக்கிறேன். 1 டீஸ்பூன் பெப்பரும் 1 டீஸ்பூன் கியூமின் ஜீரகத்தூள். அப்போ அதுவும் சேர்த்து லாஸ்ட்டாக இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு என்ன கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு பால் சேர்த்து இதை லூஸ் பண்ணிக்கோங்க. நார்மலாக கஞ்சி நல்லா ஆற நல்லா இறுவி திக்காகிடும். அதனால் நீங்கள் செய்ய போல் கொஞ்சம் வாட்டரியாகவே செஞ்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா தண்ணி பால், கட்டிப்பால் ரெண்டுமே கலந்து தான் சேர்த்திக்கிறேன். பால் சேர்க்குற அளவுக்கு கஞ்சி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது அடுப்பில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கீழே அடி பிடிக்காமல் அடிக்கடி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பால் நல்லா கொதிக்கணும். பால் நல்லா கொதிச்சதுக்கு பிறகு நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. அப்போ எங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த அண்டைக்கு உப்பு கொஞ்சம் போதாத மாதிரி ஃபீல் ஆகிச்சு. சில பேர் பீஃப் கஞ்சி செய்ய போல் கறி பவுடரும் சேர்ப்பாங்க. கறி பவுடர் சேர்த்தாலும் நல்லா தான் நிற்கும். 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி கறி பவுடர் சேர்த்துக்கோங்க ப்ரெஷர் குக் பண்ண போலையே. அப்படி இல்லாட்டி இப்படியும் செஞ்சு பாருங்கள், இதுவும் நல்லா தைக்கும். அப்போ அந்தாண்டி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் கஞ்சி செஞ்சுருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது நல்ல ஒரு ரெசிபி, கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். கஞ்சி சுட சுடைக்க போலே எல்லாத்துக்கும் சர்வ் பண்ணுவோம் சொல்லி தான் நாங்கள் குயிக்காக அதை சுடவே சர்வ் பண்ணி கொண்டிருக்கிறோம். அப்போ இன்ஷா அல்லாஹ் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு நான் உங்களை நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். உங்களுக்கு என்னையாவது ரெசிபீஸ் தேவைன்னு சொன்னாலும் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த ரெசிபியை கட்டாயம் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கொள்கிறேன். வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய்.